ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய வீடியோவோட தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோடைய தலைப்பு அந்த மாதிரி பொதுவாக நம்மள எல்லாருக்குமே ஒரு சில பேர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் அல்லது ஒரு பெரிய ஈர்ப்பு என்பது இருக்கும். அதாவது ஒரு அஃபெக்ஷன். ஆனால் அவங்கக்கிட்ட போய் அதை சொல்ல ஒரு பயமும் ஒரு பதற்றமும் நமக்கு இருக்குது. இதில் ஒரு சில பேர் சொல்லாமையே ஒரு காலத்துக்கு அப்புறம் வெறுத்து போய் இறந்து கூட போயிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம ஜென்சி கிட் பசங்க எல்லார்கிட்ட போயும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா, உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, ஒரு ஆன்ட்டியை பிடிச்சிருக்கான்னு கேட்டால், ஆன்ட்டி தான் பிடிச்சிருக்குன்ட்டு இந்த பசங்க சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு கல்யாணம் ஆன ஒரு ஆன்ட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தப்பாக கரெக்டாக அப்படின்றது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா பெண்களை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பெண்கள் நிறைய வலிகளை அனுபவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் வேறு ஒரு துணை தேவைப்படுது. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு தேவை ஏற்படுது. ஸோ அவங்களே நீங்கள் தப்பு சொல்லக்கூடாது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ தான். இதை நம்ம எடுத்தோடனே தப்புன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல், நம்ம கதை எப்படி போகுது, இதை ஒரு சிம்பிளாக கதையாகவே நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கதையில் இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன், பையனோட அம்மா. ஸோ 3வது ஆள் வராங்க. அவங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, நம்ம கதையில் சொன்ன மாதிரி சுமார் 3 பேர் இருக்காங்க. நம்ம கதையில் ஃபஸ்ட்டு இருக்கிறவன் ஒரு பையன். இந்த பையன் காலேஜ் முடித்து இப்போ தான் 1 மாதம் ஆகுது. ஸோ இந்த பையனுக்கு இப்போ 23 வயசு ஆகுது. இந்த பையன் வீட்டில் நல்ல வசதி. ஆனால் என்னென்னா, இந்த பையன் சொந்த ஊரை விட்டு வேறு ஊர் வாழ்ந்துட்டுருக்கான். அதன் காரணமாக இந்த பையனுக்கு அந்த புது ஊரில் எந்த விதமான பழக்கவழக்கங்களும் தெரியல. யாரையுமே அவனுக்கு தெரியல. சரி, ஃபஸ்ட்டு வரான். ஒரு ரூம் எடுக்கிறான் பசங்க கூட. அந்த பசங்க கூட ரூம் தண்ணி அடிச்சிச்சு, ரொம்ப இதுவாக இருக்காங்க. அது செட் ஆகலன்ட்டு போகிறான். திரும்ப பிஜி ஹாஸ்டல் எடுக்கிறான். அந்த பிஜி ஹாஸ்டல்லையும் நிறையா தேவையில்லாத விஷயங்கள் நடக்குதுன்ற ஒரு காரணத்துக்காக வெளியில் வரான். இவன் இதுவரைக்கும் லவ்வுன்றது எதுவுமே பண்ணதே இல்லை. ஸோ இவனுக்கு அந்த லவ் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறான். ஆனால் யாருமே ஒத்துக்கல. ஆனால் இவனுக்கு ஆன்ட்டிஸ் மேலே ஒரு கண்ணு அப்போதுலேருந்தே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற காரணத்துக்காக இவனால் எதுவுமே பண்ண முடியல. எப்படியாவது ஒரு ஆன்ட்டியாவது நம்ம பேசி கரெக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. அப்படிலாம் இருக்கும் போயும் அவனால் எதுவுமே முடியல. சரி, நம்ம ஒரு வீடு எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு வீடு எடுக்கிறான். அவங்க கூட அவங்க அம்மாவும் வராங்க. ஏன்னா பிஜியோ பசங்க ரூமோ சமைச்சி சாப்பிட்டுப்பாங்க. தனியாக ரூம் எடுத்தால் சாப்பாடு பிரச்சனை வருன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க அம்மாவும் வராங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்தோடனே அவங்க அம்மா பையன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி. இந்த வீடு தனி வீடு. 2 வீடு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பையனும் இவங்க அம்மாவும் வரும்போது பக்கத்தில் ஓனர் தான் இருந்தாங்க. திடீர்னு ஓனர் ஒரு வேலையாக வெளியில் போன ஒரு காரணத்துக்காக, அதாவது வீடை ஷிஃப்ட் பண்ணி போன ஒரு காரணத்துக்காக, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டியை இங்கே தங்க வைக்கிறாரு ஓனர். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓனர் அப்பப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவார். இந்த ஆன்ட்டிக்கும் அந்த ஓனருக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. இப்படின்றத மட்டும் இந்த பையன் கண்டுபிடிச்சிடறான். இன்னொரு பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த ஆன்ட்டிக்கு ஹஸ்பண்ட் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. இந்த ஆன்ட்டிக்கு குழந்தையும் இல்லை. ஸோ இதுதான் நமக்கான வாய்ப்புன்ட்டு இந்த பையன் பேசணுன்ற ஒரு முடிவுக்கு வரான். ஆனால் இந்த பையனுக்கு டேரெக்டாக போய் பேச ஒரு பயம் இருக்குது. ஸோ டேரெக்டாக போய் பேச ஒரு பயம் இருக்கிற காரணத்துக்காக எப்படி போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு பயமும் இருக்குது. அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணுறான். அம்மா, நீ எப்போதுமே தனியாக தானம்மா வீட்டில் இருக்க. அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி நல்ல கேரக்டராக தான் தெரியுறாங்க. நீ அவங்கக்கிட்ட போய் பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி போய் சொல்ல போக அவங்க இல்லை இல்லை வேணாம், அவங்க கேரக்டரே சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் அப்பப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டு போக இவங்க அம்மாவுக்கும் தெரியுது. அவங்க வேணான்னு சொல்ல போகவும் அந்த ஆன்ட்டி அப்பப்போ இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆன்ட்டியும் இந்த பையனோட அம்மாவும். பேச போக பேச போக இந்த பையன் நினைக்கிறது கரெக்டாக நிறைவேறுது.
இந்த பையனும் நினைக்கிற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்க ஒரு நாள் இவன் பேச ஆரம்பிக்கும்போதே அவங்க லைட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையன் நம்மக்கிட்ட இதை எதிர்பார்க்குறான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு மனசில். ஆனால் அவங்க எதுவுமே ஃபஸ்ட்டு வெளியில் காமிச்சிக்கல. ஸோ இந்த பையனுக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்குன்றத வந்து அவங்க உணர்றாங்க. ஆனால் இந்த பையன்கிட்ட இவங்க டேரெக்டாக கேட்குறதுக்கும் பயம் இருக்குது. ஸோ இப்படியே வந்து நார்மலாக பேசுகிறாங்க. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாளில் இந்த பையனோட அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்க. ஒரு அவசரம்ன்ட்டு 4 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஆன்ட்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என் பையனை பார்த்துக்கோங்க 2 நாள் 3 நாள் அப்படின்ட்டு. அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா நானே என்னை பார்த்துக்கிறேன்றான். அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வரும்ன்ற காரணமாக இவங்க போனோடனே இந்த பையன் அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறான். ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ற கேட்குறான். ஏன்னா ஆல்ரெடி அவன் ஃபஸ்ட்டு நல்லா பேசிட்டான். நல்லா பேசலைன்னா அவங்கக்கிட்ட போய் எதுவுமே அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ அவன் ஆல்ரெடி நல்லா பேசின ஒரு காரணத்துக்காக இவன் போய் எப்பயும் போல் பேசுகிறான். எதார்த்தமாக பேசுகிறான். அப்படி பேசும்போது என்ன சொல்கிறான்னா, என்ன ஆச்சு உங்கள் லைஃப்பில், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க, எங்கள் 2 பேருக்கும் குழந்தை இல்லை. அவர் மேலே தான் நிறையா தப்பு. அவருக்கு தான் உடல்நிலையில் நிறையா பிரச்சனைகள். அதனால் எங்களுக்கு குழந்தை இல்லை. அதை வந்து ஊரில் பேச பேச எனக்கும் அவருக்கும் நிறையா பிரச்சனைகளாகி நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இவன் சொல்கிறான், ஆன்ட்டி இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ எப்படி இருக்கீங்க எல்லாம் வந்து பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மயக்கிறான். என்னன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து பேசும்போது அவங்களுக்கு இந்த பையன் மேலே ஒரு ஆசை வருது. ஆல்ரெடி ஒரு ஆசை இருக்குது. இப்போ ஆசை என்பது அதிகமாகுது. இவன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணுறத விட இவனுக்கு இந்த ஆன்ட்டி மேலே இருக்க ஆசை காரணமாக அப்படி சொல்கிறான். அப்போ உங்களுக்கு பொசசிவ்னஸ் ஏற்படும்ன்ட்டு. இவன் நினச்ச மாதிரியே பேசுகிறான். அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் எனக்கு உன்ன மாதிரி ஒரு கணவர் அமையலன்ற மாதிரி சொல்லும்போது இந்த பையனுக்கு தெரிய வருது, இவங்க நம்ம இப்போ ஒத்துழைச்சு போவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசினா நம்ம நினச்சது சாதிச்சிடலான்ட்டு பேசுகிறான். அதே மாதிரி இவங்க 2 பேரும் நினச்சது சாதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பையன் தான் அப்ரோச் பண்ணுறான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்றான். அவங்களும் ஓகேன்றாங்க. இந்த அவங்களும் வந்து எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்ன மாதிரி சின்ன வயசு பையன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம்லாம் செட் ஆகாது. நம்ம கல்யாணத்துக்கு மீறி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இவன் டபுள் ஓகே சொல்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே பண்ணால் நல்லா இருக்காது. இவன் எடுத்தோன்னே வந்து போய் அவங்கக்கிட்ட பிடிச்சிருந்துன்னு சொன்னால் அவங்க போடான்ட்டு அடித்து துரத்தி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பொறுமையாக போய் சொல்ல போய் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. அதாவது வேலைக்கு ஆகிற விஷயம் கூட வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ.